பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக கூட்டணியில் 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கு. இது கடந்த முறை போட்டியிட்டதை விட குறைவான தொகுதிகள். கடந்த முறை 23 அல்லது 24 தொகுதிகளில் போட்டிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ஒருங்கிணைந்த பாமகவாக இருந்தது. இந்த முறை பாமக பிளவுபட்டிருக்கு. 90% கட்சி அல்லது 90% கட்சியினுடைய உறுப்பினர்கள் எல்லோரும் அன்புமணி ராமதாஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. எவ்வளவு ஆதரவு பெரியவர் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்குது அப்படின்றது தெரியாது. அவர் சசிகலா அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார். அவர் என்ன பாதிப்பை ஏற்படுத்துகிறார் அப்படின்றத பொறுத்து தான் அவருக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது அல்லது அவருக்கான வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் 2026 தேர்தலுக்கு பிறகாக தான் பாமக ஒன்றிணைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கடந்த முறை போட்டியிட்டதை விட ஒரு 5-6 தொகுதிகள் பாமகவுக்கு குறைக்கப்பட்டு இருக்குது. 2021 தேர்தலில் அவங்க 5 தொகுதிகளில் வெற்றி பெற்று இருந்தாங்க. 5 எம்எல்ஏ பாமகவுக்கு இப்போவும் இருக்கிறாங்க. இப்போ அந்த 18 தொகுதிகள் என்னவாக இருக்கும் அப்படின்ற உத்தேச பட்டியல் கிடைச்சிருக்கு. அதை என்னென்ன தொகுதிகள் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பாப்பிரெட்டிப்பட்டி. பொதுவாகவே தருமபுரியில் ஒரு 3 தொகுதிகள் ஆச்சு அவங்க எப்பயுமே கேட்பாங்க. பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணாகரம், தருமபுரி, இந்த 3 தொகுதிகள் அவங்க தருமபுரியில் கேட்பாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாமக அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு வன்னியர் பெல்ட், வன்னியர்கள் அதிகமாக ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. அப்போ வன்னியர்களுடைய வாக்கு வங்கி எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகளை தான் அவங்க கேட்பாங்க. ஸோ பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணாகரம், தருமபுரி, அதுக்கப்புறமாக மேட்டூர், நெய்வேலி, ஆற்காடு, திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, குன்னம், விழுப்புரம், அந்தியூர், சங்ககிரி, விக்கிரவாண்டி, செய்யாறு, ஜெயங்கொண்டம், மயிலம். இதில் மயிலத்தில் CV சண்முகம் அவர்களும் தன்னுடைய விருப்ப மனுவை கொடுத்திருந்தார். இப்போ மயிலத்தில் கரண்ட் எம்எல்ஏவாகிறது பாமக தான் இருக்கிறாங்க. ஸோ அதில் என்ன பேசி கன்வின்ஸ் ஆகி மயிலத்தை விட்டுட்டு விழுப்புரத்தில் வேறு ஏதாவது தொகுதி கொடுக்குறாங்களா, இல்லை மீண்டும் மயிலத்தையே கொடுத்துட்டு CV சண்முகம் அவர்களை விழுப்புரம் அனுப்புகிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ மயிலத்தை இவங்க கேட்டிருக்காங்க, அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். அதே போல் பாலக்காடு, திருத்தணியில் திருத்தணிக்கோ அரி இருக்கிறார். முக்கியமான நபர், அதிமுகவில் செல்வாக்கு படைத்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் விருப்ப மனுவை கொடுத்துருக்கிறார். ஸோ திருத்தணி கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்க்கணும். அதே போல் செஞ்சி, திண்டிவனம் அல்லது அரூர், வானூர் அல்லது காட்டுமன்னார் கோயில். ஒருவேளை காட்டுமன்னார் கோயில் கொடுத்தாங்க அப்படின்னா அங்கே விசிகா போட்டியிடும். விசிகாவில் சிந்தனை செல்வன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபைட்டாக இருக்கும் காட்டுமன்னார் கோயில். அதே போல் விருதாச்சலம், சோளிங்கர், இந்த தொகுதிகள்லாம் பாமக தன்னுடைய உத்தேச பட்டியலில் வைத்திருப்பதாகவும் அதை அதிமுக கிட்ட கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ பெரும்பாலும் வட மாவட்டங்களில் இருக்கிற தொகுதியை தான் அதிமுக கூட்டணியில் பாமக வாங்க போகிறாங்க. அந்த வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதியில் அதிமுகவும் பலமாகத்தான் இருக்கிறாங்க. ஸோ அது எப்படி அது மேனேஜ் பண்ணி அந்த கூட்டணியை இறுதி செய்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். கூட்டணி இறுதி செஞ்சுட்டாங்க. அந்த தொகுதி பங்கீடில் இப்போ ஒரு தொகுதி, இப்போ திருத்தணி, இப்போ நான் மயிலம் சொன்னேன் இல்லையா, இந்த ரெண்டுமே அதிமுக அங்கே போட்டியிடணும் அப்படின்னு விரும்பும். ஸோ இவங்களும் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்து தொகுதி வேறு ஏதாவது தொகுதியை மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ஒரு 2 நாட்களில் தெரிஞ்சிடும் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். ஸோ மயிலம் இவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா CV சண்முகம் வேறு தொகுதியில் விழுப்புரத்திலே போட்டிடுவார். இல்லை மயிலம் CV சண்முகம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா பாமகவுக்கு விழுப்புரத்தில் இருக்கிற வேறு ஏதாவது ஒரு தொகுதியை கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் அது இருக்கும். ஸோ பாமக அவங்க 18 தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்க. ஸோ அந்த 18 தொகுதிகள் என்னவாக இருக்குன்னு நீங்கள் கெஸ் வச்சுருக்கீங்க. அங்கே யார் வேட்பாளராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.